26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்பர் 1 அப்படின்னா என்ன? சார் பேரே இருக்கு நம்பர் 1. எதிலும் நம்பர் 1 ஆகணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமாக. இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கும் நியூமராலஜிக்கும் கைரேகைக்கும் எல்லாம் பேஸ் ஒண்ணுதான். என்ன ஒண்ணுதான்? இந்த 1ஆம் நம்பருங்கிறது தான் நான் தான் இருக்கணும், அதுக்காக அந்த ப்ரிஸ்டீஜுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈகோயிஸ்டாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த 1ஆம் நம்பர் தான். ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. எப்படின்னா எதையும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நிறைவேற்றி காட்டுவாங்க. தன் உடல் உழைப்பு, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, கொள்கை முக்கியம், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 1ஆம் நம்பருக்காரங்க தான். ஆனால் இந்த 1ஆம் நம்பருக்காரங்க என்னன்னா, இதெல்லாம் லக்கியான 3னா குரு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 9னா செவ்வாய், இதெல்லாம் லக்கி. இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல சிகப்புரத்தனம், சூரியகாந்த கல் இந்த லெவல்ல போயிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு பண்ணுங்க, அது ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ இவங்க திருமணம் யாரை பண்ணிக்கணும், லைஃப் பார்ட்னர் யாரா இருக்கும். 8 தவிர்க்கணும் நமக்கு தெரியும், சனி. 1 ஏன் தவிர்க்கணும்? 1 இவங்கள மாதிரியே இன்னொரு சூரியன், 2 சூரியன் இருக்க முடியாது. ஸோ அதனால 1 and 8 வேண்டாம். அப்போ சூரியன் மட்டும்தான் வேண்டாமா என்றால் சிம்ம ராசிக்காரங்களும் வேற ஏதாவது நம்ம வந்து இல்லீகலா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏதாவது பண்ணலாம், கவர்மெண்ட்டை ஏமாத்தலாம், வரி கட்டாம ஏதாவது அப்படியே ஓட்டிக்கலாம் என்றெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா கடும் 6, 1, 8 6, 1, 8 எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 7, 5, 3 6, 1, 8 7, 5, 3 2, 9, 4 இது எழுதிக்கோங்க. இதை டெய்லி கண்ணால பாருங்க. இது உங்களுக்கு ஐடி மற்றும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் 1ஆம் நம்பர். ஏன் அப்படின்னா 3, 10 கூடியவனாக சுக்கிரன் இருப்பதால். இந்த 1னா நீங்க அப்படி கால்குலேட் பண்ணீங்க. அரசு டெண்டர் எடுக்கிறது, ஒரு விஷயத்தை அரசு கிட்ட இருந்து வாங்கி நீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒரு புது டாபிக்கோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா நியூமராலஜி. அதாவது நிறைய பேருக்கு ஜாதக குறிப்புகள் இருக்காது, பிறந்த நாள், மாதம், வருடம். ஒரு காலத்தில் அதெல்லாம் எழுதலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து நம்பிக்கை இல்லை சார், அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் பிறந்த டேட் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்ம பர்த்டே கொண்டாடுறோம்ல. அப்போது நியூமராலஜிங்கிற ஒரு பெரிய சயின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்காக பல நேரங்களிலே இது ஒத்து போகுது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு ராசியான நம்பர் என்ன பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னன்னா, நம்ம ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும், கல்யாணம் முதல் காது குத்து, கணபதி ஹோமத்திலிருந்து கடைசி விஷயங்கள் வரைக்கும் புரோகிதர்களை, வேத பண்டிதர்களை உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த உங்களுக்கு என்ன தேவைனாலும் உடனடியாக நீங்கள் இதே நம்பருக்கு தான், கீழே இந்த கால் பேசுகிற இதே நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி அதையும் கேட்டுக்கலாம். அட் த சேம் டைம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய 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 ஹோமங்கள்லாம், இந்த திட்ட வரைவெல்லாம் பார்த்தேன், பிரம்மாண்டமாக இருந்தது. அதெல்லாம் அவங்க ஆன்லைன் சர்வீசஸில் கூகுள் மீட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்ல சர்வீஸ். என்னுடைய 100% ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுக்கு உண்டு. நீங்கள் நிச்சயம் இதை பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக கம்மிங் டு தி சாப்டர், நம்பர் 1ல் பிறந்தவங்கள்லேருந்து இதை ஆரம்பிக்கலாம். நம்பர் 1ல் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்பர் 1 அப்படின்னா என்ன? சார் பேரே இருக்கு நம்பர் 1. எதிலும் நம்பர் 1 ஆகணுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கும் நியூமராலஜிக்கும் கைரேகைக்கும் எல்லாம் பேஸ் ஒன்று தான். என்ன ஒன்று தான்? இந்த 1ஆம் நம்பருங்கிறது தான் சிம்மம், இந்த 1ங்கிறது தான் சூரியன். சூரியன் எப்படி தனித்திருக்கிறதோ 1ஆம் நம்பருக்காரங்க தனித்திருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கு எதிரி யாரு? சூரியனுக்கு எதிரி ராகு, சூரியனுக்கு எதிரி சனி. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர பாடம். ஸோ நம்ம கண்டென்ட் எல்லாமே, நம்ம சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்கும், உங்களுக்கு காலத்திற்கும் பயனுடையதாக இருக்கும். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பாருங்கள். 1ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் வந்து சனியும் ப்ளஸ் ராகுவுமாகத்தான் அடிப்படை. இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிற பேர் ஸ்டார்டிங் லெட்டர் AIJQY. நமக்கே தெரியும், AIJQY எல்லாம் இதெல்லாம் வந்தால் 1. இதில் ஆரம்பித்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பெரும்பாலும் 1ஆம் நம்பரில் இருக்கவங்க ஆதித்யன் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஏ தான் ஆதித்யன், அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. AIJQY ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்களோட குணத்தை பற்றி பார்த்துடலாம். இவர்கள் எதிலும் தான் முதன்மை பெற வேண்டும், முன்னிலை பெற வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள்.
தலை மற்றும் முகத்தில் அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக உடையவர்கள் இவங்க தான். இவங்களுடைய இந்த புகழ் காமம்னு சொல்லுவாங்க. அதாவது நான் தான் இருக்கணும், அதுக்காக அந்த ப்ரிஸ்டீஜுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈகோயிஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த 1ஆம் நம்பர் தான். ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எப்படின்னா எதையும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நிறைவேற்றி காட்டுவாங்க. தன் உடல் உழைப்பு, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, கொள்கை முக்கியம், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 1ஆம் நம்பருக்காரங்க தான். ஆனால் இந்த 1ஆம் நம்பருக்காரங்க என்னன்னா இந்த இந்த குணத்தினாலேயே நிறைய எதிரிகளை சம்பாதிப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வேகத்துக்கு யாரும் வர முடியாது. இப்போ 1ஆம் நம்பர்னா 1ஆம் நம்பர் தானா என்றால் அப்படி இல்லை. 1, 10, 19, 28. அதாவது கூட்டுத்தொகை கூட்டினா 1 வரணும், மைண்டில் வச்சுக்கோங்க. 1, 10, 19, 28. நீங்கள் அப்படி இந்த 100 வரைக்கும் கூட எண்ணிட்டு போகலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 37, 46, 55, 64, 73, 82, 91. அதுக்கெல்லாம் டேட்டு கிடையாது. 30 டேட்டு தான் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி இந்த கூட்டுத்தொகை என்னவா இருக்கணும்னா 1 இருக்கிறதுக்கான அடிப்படை. ரைட். இப்போ இந்த 10ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. 1ஆம் நம்பருக்குரிய குணம் சொல்லிட்டேன். இந்த 10னா என்ன சொல்லலாம்? 10ங்கிறது டைரக்டா 1 தான். ஸோ இப்போ சூரியனுடைய முழுமை ஆதிக்கம் பெற்றது. அடுத்ததாக நம்ம 19ல பிறந்தவங்க. 1, 9 இருக்கு. 9னா செவ்வா. நான் வேகமா சொல்லிடுறேன். செவ்வா 9, நம்பர் 1ங்கிறது சூரியன். அப்போ சூரியன் செவ்வா காம்பினேஷன்ல இவங்களுடைய குணங்கள் இருக்கும். அரசு, அரசியல், அரசு பதவி இதெல்லாம் இருக்கிறவங்களாம் இந்த 19ஆம் நம்பர்காரங்க. சிம்பிள், லாஜிக் சிம்பிள் தான். அடுத்ததாக 28ல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ 28 அப்படின்னா நம்ம என்ன கணக்கு வச்சுக்கலாம்னா சூரியன் சனி 2ங்கிறது சந்திரன் அவர் விட்டுருங்க, 8னா சனி. ஸோ சூரியன் சனிங்கிறப்போ என்ன ஆகும்? பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையில் நிறைய இடர்பாடுகள், தடைகள் போன்றவைகள் வருவதற்கு அதெல்லாம் தாண்டி முன்னுக்கு வர்ற குணமுடையவங்களா இவங்க இருப்பாங்க. சரி, இப்போ இந்த 1ஆம் நம்பருக்கு ஸ்ட்ரெயிட்டா லக்கி நம்பர் என்ன, லக்கி டேட் என்ன, எதை ஆரம்பிச்சா என்னைக்கு பண்ண, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ 1ஆம் நம்பருக்குரிய லக்கி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 6 நோட் பண்ணிக்கோங்க. 3, 5, 6, 9 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். 3, 5, 6, 9, சில நேரங்களில் 9. இதெல்லாம் லக்கியான 3னா குரு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 9னா செவ்வா. இதெல்லாம் லக்கி. இந்த நாட்கள்ல, இந்த நேரத்துல, இந்த நம்பர்ல எதை தொடங்கினாலும் இவங்க நல்லா இருப்பாங்க. சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். 3, 5, 6, 9. அப்ப லக்கியான டேஸ் எந்த டேஸ்லாம் நீங்க தொடங்கலாம் அப்படிங்கிற லாஜிக் பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28. இந்த டேஸ்லலாம் நீங்க ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அல்லது புதிய விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கலாம். அதற்கான நல்ல சுபமான தேதிகள் அப்படின்னா அது இந்த தேதிகள் தான். சுபமான கலர்ஸ்னா என்ன சொல்லலாம்? பெரும்பாலும் கோல்டன் எல்லோ இவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அல்லது ரெட்டு இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சுபமான நாட்கள்னா ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு தான் இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். காரணம் சூரியன் இல்லையா? சரி, இதுக்குள்ள கொஞ்சம் டீப்பாக போகலாம். இப்போ நல்ல நாட்கள் சொன்னேன் இல்லையா? அப்போ கெட்ட நாட்கள்னு ஒன்று இருக்கும். அன்லக்கி டேஸ், அன்லக்கி நம்பர்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அன்லக்கி நம்பர் ஜென்ம எதிரி ராகு 4, அன்லக்கி அடுத்த ஜென்ம எதிரி யாரு? சனி. அப்படிங்கிறதுனால 4ம் 8ம் இவர்களுக்கு ஆகாது. 4ம் 8ம். அதே மாதிரி அன்லக்கியான டேஸ் என்ன? கூட்டி பார்த்தா 8 வர்ற எல்லாம். இப்படி புரிஞ்சுக்கோங்க. கூட்டி பார்த்தா 8 வர்ற எல்லாம். 8, 17, 26. நண்பர்களே, நான் மீன் கொடுக்கவில்லை, மீன் பிடிக்க சொல்லி தருகிறேன். என்னோட பதிவுகளுக்கும் மற்ற பதிவுகள் ஒரு வித்தியாசம் தான். நீங்களே இதை படித்து புரிஞ்சுக்கலாம். 8, 17, 26 இது மூணுத்தையும் கூட்டி பார்த்தா 8 வந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ 4ன்னு சொன்னீங்களே, அது செகண்ட் ஆப்ஷன் தான். ஜென்ம எதிரி ஃபர்ஸ்ட் யாரு? சனி தான். சில நேரங்களில் ராகு கூட அக்செப்டபிள். அதுக்கு காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ பிளாக் அண்ட் ப்ரௌன் இது வந்து உங்களுக்கு ஆகாது. பிளாக்னா சனி, ப்ரௌன்னா ராகு. ராகு சில நேரங்களில் ரெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ வெளிர் ரெட்டு, அதாவது ரோஸும் இல்லை, அது டார்க் ரெட்டும் இல்லாத ஒரு கலர், ஒயின் கலர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. இதெல்லாம் ஒரு அன்லக்கியான கலர். அது பலவர்ண கலர். பலவர்ணம்னா என்ன? 2, 3 கலர் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு ஆகாது. இதெல்லாம் ராகுவோட குணங்கள். அப்போ ராகுனால நீங்கள் எடுத்துக்கணும். அப்படியே உருவங்கள், சிம்பிள்ஸ்னு நீங்கள் போனீங்கன்னா கூட சர்ப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. இப்படி அதை கொண்டு போகலாம். ஸோ நம்ம சொல்ல வந்தது அடுத்த டாபிக் என்ன? இப்போ இந்த சூரியன் இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க யார் யார் ஆகும்னு சொல்லிட்டேன். 3, 6, 5, 9 ஆகாதது சொல்லிட்டேன். 4, 8 உங்கள் ரிவ்யூக்காக திருப்பி சொல்கிறேன். இப்போ இவர்கள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள், என்னென்ன கடவுள் வழிபாடு செய்யலாம், எந்தெந்த நாட்களில் எதை தொடங்கினா வெற்றிங்கிறத கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட ரத்தனம் இவர்கள் எப்பொழுதுமே கையில் வெறும் தங்கம், வெறும் தங்கம், இந்த இப்படி எந்த கல்லெல்லாம் இருக்கக்கூடாது, வெறும் தங்கம் அணிந்தது மிகவும் சிறப்பு. அதில் கன்ஃபியூஷனே கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாணிக்கம் அணிந்து கொள்வார்கள். மாணிக்கம் தேவைப்பட்டா பண்ணுங்க, இல்லைன்னா சூரியனுக்கு டைரக்டாக குரு 5 கூடியவர் என்பதால் பெரும்பாலும் வெறும் தங்கம் அணிபவர்கள் நல்லா இருக்காங்க. அதில் கல்லெல்லாம் செகண்டரி ஆப்ஷன் தான். மாணிக்கம் மாதிரியே கனக புஷ்பராகமும் நீங்கள் போட்டுக்கலாம்.
ஏன்னா குரு யோகாதிபதி என்பதால். அது கனக புஷ்பராகம் இவருக்கும் ஆக்ட் ஆகும். சில பேர் வந்து சிகப்பு ரத்தினம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த பதிவு மூலம் சொல்லிக்கிறேன். சிகப்பு ரத்தினம், சூரியகாந்த கல் இந்த லெவல்ல போயிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு பண்ணுங்க. அது ஜாதகத்துக்கு ஏத்தபடி மாறும். அப்போ இவங்க திருமணம் யார பண்ணிக்கணும்? லைஃப் பார்ட்னர் யாரா இருக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 6 இதுதான் பிரிஃபரபிள். 3, 5, 6 பிரிஃபரபிள். 3னா குரு, 5னா புதன், 6னா சுக்கிரன். இது வந்து பிரிஃபரபிள். ஆனா 1ஐயும் 8ஐயும் தவிர்க்கணும். 8 தவிர்க்கணும் நமக்கு தெரியும். அவன் சனி. 1 ஏன் தவிர்க்கணும்? 1 இவங்கள மாதிரியே இன்னொரு சூரியன். 2 சூரியன் இருக்க முடியாது. ஸோ அதனால 1 அண்ட் 8 வேண்டாம். அப்போ சூரியன் மட்டும்தான் வேண்டாமா என்றால் சிம்ம ராசிக்காரங்களும் வேண்டாம். 1 நம்பர்ல பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களும் வேண்டாம். சூரியனுடைய காரகத்துவம் உடைய எதுவும் வேண்டாம். அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1னா 1, 10, 19, 28 இது உங்க மைண்ட்ல வரணும். இதெல்லாம் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு வேண்டாம். அடுத்ததாக அடிக்கடி நீங்க உடல்நிலை பாதிக்கப்படுறது எந்த விஷயத்துல பாதிக்கப்படுவீங்க? இந்த 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வெப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படுவீங்க. வெப்பம், அம்மை போடுது, அந்த மாதிரி வந்து உடம்பு ஹீட் அதிகமானதுனால வரக்கூடிய ஹீட் டிசிபேஷன்னால வரக்கூடியது. மூளை மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வரும். எலும்பு உடையிறது, எலும்புல பலம் இல்லாம போறது, இதெல்லாம் இவங்களை வந்து இயற்கை வைத்தியம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சூரியனாலே பிரஜாபதி, அவர் தான் ஹெட். அவங்க பொன்னாங்கண்ணி கீரை, தேன் சாப்பிடணும். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்க என்ன பண்ணணும்? அடிக்கடி தேன் சாப்பிடணும்னு சொல்லுது. இது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். இயற்கை வைத்தியம் உங்களுக்கு சிறந்தது. ஏன்னா அதுதான் கீரைகள்ல தலைமை கீரைன்னு பேரு, பொன்னாங்கண்ணி கீரை. அதனால இது தலைமை எதுவோ அதை நீங்க பண்ணிக்கிறீங்க. அடுத்து 4 வந்து நான் இப்ப சொன்னேன் பாருங்க. ஒரு ஆப்ஷன் 4 நீங்க வச்சுக்கலாம். எப்படின்னா சில பேரு நண்பர்களா 4ஆம் நம்பரை நீங்க வச்சுக்கலாம். சில பேர். ஏன்னா ராகுக்குமே பெஸ்ட் டே சண்டே தான். என்ன சார் 4 ஜென்ம எதிரி நீங்க நண்பர்கள்னு வரும்பொழுது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு வரும்போது உங்களுக்கு செட் ஆகும். 3rd ஆப்ஷன் ஆர் 4th ஆப்ஷன் 8 தவிர்க்கணும். 4 மேபி நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க யாருன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. 8ஆம் நம்பரா இருந்தா இப்பயே ஒரு குட் பை சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வேண்டாங்க நமக்கு இது நீடிக்காது அப்படிங்கிறதுல உறுதியா இருங்க. 4 மேபி ஆப்ஷன். ரைட். அடுத்ததாக தொழில்னு பார்த்தீங்கன்னா அரசு பதவி, அரசு அலுவலர், நிர்வாகத்துறை, பெரும்பாலும் ஆன்மீக நிர்வாகம், அல்லது வந்து இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அவர் தான் தர்மகர்த்தாவாக இருப்பார். ஸ்கூல்னா பிரின்சிபலாக இருப்பார். அந்த மாதிரி அரசு, அரசாங்க, ஆன்மீக, தர்ம காரியங்களில் இவர் தலைமை பதவி வைக்கின்ற வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு வரும். அதே மாதிரி பெரும்பாலும் தொண்டு நிறுவனங்கள், சிம்ம ராசினாலே சூரியன் என்பதால் இவங்களோட லட்சியமே என்னவா இருக்கும்னா, இந்த 1ஆம் நம்பர்காரங்க லட்சியமே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறது, எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு எல்லாரும் வந்து பயனுறுற மாதிரி ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டுறது, இலவச மருத்துவமனை கட்டுறது, இப்படிதான் உங்க லட்சியமே இருக்கும். இதற்கு தலைமை பதவிகள்லாம் கிடைக்கும். இந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த தொண்டு நிறுவனங்கள், சேவா அமைப்புகள்லாம் சொல்றாங்கல்ல, அதுல பிரசிடென்ட் பதவி, செக்ரட்டரி பதவிலாம் எல்லாம் நீங்க தான். இந்த 1ஆம் நம்பர் உங்களை கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, கரெக்டா வச்சுக்கிறதுனா என்ன அப்படின்னா, இந்த 1ங்கிற ஸ்தானம் இப்படியே தான் இருக்கணும். கீழே இறங்கி போகக்கூடாது. அதாவது உங்களுக்கு உங்க செயலுக்கு தாழ்வான செயல்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கைமாத்தி விடலாம், சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் ஏதாவது செய்யலாம், வேற ஏதாவது நம்ம வந்து இல்லீகலாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணலாம், கவர்மெண்ட்டை ஏமாற்றலாம், வரி கட்டாமல் ஏதாவது அப்படியே ஓட்டிக்கலாம் என்றெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கடும் தண்டனைக்கு உள்ளாவீர்கள். ஏன் அப்படின்னா இதை வந்து இந்த இறைவன் வந்து மன்னிப்பதில்லை. 1ஆம் நம்பர்காரங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரி, ரைட்டு. அடுத்து இவர்கள் ஒரு புது டாபிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. 6, 1, 8 6, 1, 8 எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே 7, 5, 3 6, 1, 8 7, 5, 3 2, 9, 4 இது எழுதிக்கோங்க. இதை டெய்லி கண்ணால பாருங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க 1ஆம் நம்பரை பற்றி, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். 6, 1, 8 7, 5, 3 அப்படியே 2, 9, 4 இது ஒரு பேப்பரில் எழுதி டெய்லி பாருங்க. இது உங்களுக்கான லக்கியான ஒரு நம்பர் ரோ. அது என்ன அதெல்லாம் நம்ம ஒரு நாள் கிளாஸாக எடுக்கும் பொழுது இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஆனால் இதை பற்றி பேசுறது பெரிய டாபிக், அதனால சொல்கிறேன். ஸோ இதை மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்? இப்போ 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க சிறப்புறணும். நான் வந்து வாழ்க்கையில் எந்த மாதிரியான லக்கியான விஷயங்கள், பிஸ்னஸ் என்ன தொடங்கலாம் நான் சொல்லிட்டேன். அரசு சம்மந்தப்பட்ட விஷயம், ஐடி மற்றும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் 1ஆம் நம்பருக்கு. ஏன் அப்படின்னா 3, 10 கூடியவனாக சுக்கிரன் இருப்பதால். இந்த 1னா நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணிக்கணும். அரசு டெண்டர் எடுக்கிறது, ஒரு விஷயத்த அரசுகிட்டேருந்து வாங்கி நீங்கள் பண்ணணும், அரசுகிட்டேருந்து பணம் வாங்கணும், இப்படி நீங்கள் பண்ணிக்கணும். சோஷியல் மீடியா ப்ரமோஷன் வச்சிருக்கிறவங்க வேண்டாம். 1ஆம் நம்பருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவதூறு சொல்கிறாங்கல்ல, அந்த ஐடி விங்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. யாரையும் கேலி சித்திரம் வரைகிறதோ, ஒருத்தரை விமர்சிப்பதோ உங்களுக்கு வராது. காரணம் என்னென்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு சூரியன் செய்யும் செயல் அது அல்ல.
ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. கார் இண்டஸ்ட்ரியில் கார் வாங்கி விற்கிறது, ஆடம்பர கார் வாங்கி விற்கிற பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப தங்க நகை கடை வச்சிருக்கிற எல்லாரும் நீங்கள் தான். அப்போ உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் நீங்கள் தொடவே கூடாது. 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க ரியல் எஸ்டேட்டை தொடக்கூடாது. ரியல் எஸ்டேட் தொடாதீங்க, அது வராது. அதே மாதிரி ஆழ்துளை கிணறு, பூமிக்கு அடியில் விளைகிற காய்கறிகள், முள்ளங்கி மாதிரி, அல்லது வந்து பூமிக்கு அடியில் வேற என்னெல்லாம், பெட்ரோலியம் பிஸ்னஸ், பூமிக்கு அடியில் இருக்கிற எந்த பிஸ்னஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. ரைட். இப்போது நான் சொல்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ரௌம், ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ரௌம் சூரிய தேவாய நமஹ. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது சொல்ல முடியல அப்படின்னா சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, இதை சிம்பிளாக அந்த தமிழில் வரும். அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். டெய்லி காலையில் சூரிய பகவானை வணங்குறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி சிகப்பு கலர் ஆடைகள் அணிந்து கொள்ளுதல் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர அபிஷேகம் பண்ணணும். எப்போ போனாலும் ருத்ரம் சமஹம்னு ஒன்று உண்டு. நீங்கள் போயிட்டு இது மாதிரியான ஆன்மீக கடைகளில் கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. ருத்ரம் சமஹம்னு பேர். அந்த ருத்ரம் நீங்கள் கேட்கணும். காலால் டெய்லி நீங்கள் காதால் கேட்கணும். அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ண, அபிஷேகம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏகமுக ருத்ராட்சம், ஒரு முக ருத்ராட்சம் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. அல்லது 12 முக ருத்ராட்சம் போட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் கையில் 12 முக ருத்ராட்சம் கையில் போட்டுக்கோங்க, அல்லது கழுத்தில் போட்டுக்கோங்க. யாராவது சிவனடியாராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே கூட போட்டுக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ருத்ராட்சத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. பெரும்பாலும் பெண்கள் கழுத்தில் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம். 12 முக ருத்ராட்சம் போட்டு பாருங்கள். அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம்னு ஒன்று வரும். பாலகாண்டம் இது ஒரு புது தகவல். நிறைய பேர் 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க தெரியாமல் 8ஆம் நம்பரை கல்யாணம் பண்ணிட்டேன் சார், தெரியாமல் 1ஆம் நம்பரை கல்யாணம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா உங்கள் பிரச்சனைகள் சரியாவதற்கு வால்மீகி ராமாயணத்துடைய பாலகாண்டத்தில் 73வது அத்தியாயம் இதை டெய்லி படிங்க. இது படித்தா இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுடைய பொதுவான நாட்கள் என்னென்ன? 1, 10, 19, 28 இதெல்லாம் உங்களுடைய பொதுவான நாட்கள். அதே மாதிரி ஞாயிறு, புதன், திங்கள் இதெல்லாம் சொன்ன. ஞாயிறு பெஸ்ட்டு, அப்புறம் புதன், திங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி எழுதிக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை. ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை. அது நவம்பர், அக்டோபர். இந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதங்களாக இருக்கும். எதை தொடங்கினாலும் இந்த மாதத்தில் தொடங்க. இதெல்லாம் சூரியனுடைய மாதங்கள். அதுக்கப்புறம் துலாம் ராசி வர்ற அன்னைக்கு எதையும் தொடங்காதீங்க. அது சூரியன் நீச்சமாகிற ஒரு இடம். ஸோ இப்போ 1ஆம் நம்பரில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்? 6ஆம் நம்பர், அதாவது வந்து துலாம் ராசி இருக்கிறவங்க, துலாம் ராசி வர்ற அன்னைக்கு, சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. காரணம் அன்னைக்கு வந்து சூரியன் ஆப்ஷன்ஸில் போகிறார். அடுத்து கிழக்கு பார்த்த வீடு நீங்கள் கட்டுறது நல்லது, 1ஆம் நம்பருக்குரிய. அடுத்தது சிகப்பு, மஞ்சள், அந்த சொல்லிட்டேன் ஏற்கனவே. சிகப்பு, மஞ்சள் 2 பயன்படுத்திக்கலாம். மகாவிஷ்ணுவையும் சிவனையும் வழிபடுதல். நான் ஃபஸ்ட்டே சொன்ன ருத்ரம் படிக்கணும், சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும், மகாவிஷ்ணுவை வழிபடணும். அது செகண்டரி ஆப்ஷன், நம்பர் 5க்குரியது. அதே மாதிரி பெரும்பாலும் செந்தாமரை, ரோஜா 2 சொல்கிறாங்க உங்களோட புஷ்பங்கள். கோயிலுக்கு போனால் ஒரு செந்தாமரை வாங்கி கொடுங்க, சூரிய பகவானுக்கு சிறப்புடையதாக இருக்கும். அடுத்து சந்தனம், நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறது, சந்தனம் கலந்த தூப், வீட்டில் கூட தூப், நிறைய வாசனாதி திரவியங்கள், சந்தனம் மற்றும் வாசனாதி திரவியங்கள் சூரியனுக்குரியது. அதனால இந்த 1ஆம் நம்பருக்காரங்க நிறைய அந்த சந்தன அத்தர்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, சந்தனம், அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அந்த சந்தனம் உங்கள் கூடவே இருக்கணும். அது எங்கே போனாலும் இப்போ இந்த மாதிரி இப்படி சந்தனம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உதய சூரியன். நீங்கள் வந்து உதிக்கின்ற சூரியன், சூரியன் உதிக்குது இல்லையா, இந்த உதிக்கின்ற சூரியன், நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. மயில், தேரு, அதே மாதிரி ராஜா, ஒளிரும் தீபம், இதெல்லாம் உங்களோட சின்னங்கள், உங்களோட லோகோவாக வச்சுக்கிட்டா இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக நீங்கள் முல்லை, வில்வம், இந்த மரங்கள் வாங்கி வைக்கலாம். செடிகளில் முல்லை, வில்வம், சிவன் கோயிலில் வில்வம் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அவங்களுக்கு தங்கம், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எதாக இருந்தாலும் தங்கம், வெள்ளிக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் தங்கம் மட்டும்தான் பயன்படுத்துறது, பியூர் வெறும் தங்கம், அவ்வளோதான். அதில் வந்து கற்கள்லாம் இல்லாததை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஏன்னா கற்கள் வாங்கி அந்த கற்கள் கீழே விழுந்ததுன்னா அது ஒரு அவசகுணமாயிடும். இந்த 1ஆம் நம்பர்காரங்களுக்கு அது ஒரு செட்டடாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்ததாக நீங்கள் 8, 17, 26 நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி கருப்பு, அது ப்ரௌன் கலரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக சொல்லிட்டேன். 1ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு யார் யார் ராசின்னு சொன்னேன், யார் யாரை சேர்த்துக்கணும்னு சொன்னேன், உங்களுடைய சக்தி அதிகம் பண்ணுறதுக்காக ஒன்று சொன்னேன். இது எல்லாத்தையோட சூப்பரான ஒரு விஷயம், நீங்கள் அக்னி காரியங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அது என்ன அக்னி காரியம்? சூரியனாலே வெளிச்சம், சூரியனாலே நெருப்பு, சூரியனாலே ஹீட் இல்லையா? அப்போது கோயில்களில் நீங்கள் நடக்கின்ற வேள்விகளில் பங்கு பெறலாம். முக்கியமாக நீங்கள் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பண்ணலாம். சூரியனுக்குரிய ஹோமம் மட்டும் பண்ணால் அது வந்து நீங்கள் அரசியலில் புகழில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காம்பினேஷன் தப்பாக இருக்குது. 3, 5, 6, 9 தான் உங்களுக்கு செட் ஆகும். நான் 4, 8 உங்களுக்கு செட் ஆகாது. செட் ஆகாமல் நான் பண்ணிட்டேன் சார், பிஸ்னஸ் பார்ட்னர் செட் நான் அதுக்காக உடச்சா போட முடியும்? இப்போ கம்பெனி ஆரம்பித்து இப்போ ஷேர் மார்க்கெட் போயிட்டுருக்கு, நான் இப்போ என்ன செய்ய முடியும்? அப்படின்னா சூரியனாருக்குரிய ஹோமங்கள் பண்ணும்போது உங்களுடைய
இயற்கையான அந்த 1ஆம் நம்பருக்குரிய சக்தி அதிகமாகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சூரியனுக்குரிய ஹோமங்கள் பண்ணணும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை சொல்லி, சூரியனுடைய சூக்தம் சொல்லி, நீங்கள் நவகிரக சூக்தத்தில் சூரிய சூக்தம்னு உண்டு, சூரிய சூக்த பாராயணம்னு பேர். ஆசத்தியேன ரஜசா வர்தமானோ நிவேசயன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதி தேவதை பிரத்திரி தேவதை சொல்லி பண்ணுறது. அதை நீங்களே பண்ணலாம், நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுறது. ஆனால் பெரும்பாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பர்டிசம் வேணும். அது ஏன்னா கிரகங்களில் சூரியன் பிரஜாபதி, இப்போ நான் சொன்ன பாருங்க, தங்கத்தில் ஒரு கல் விழுந்தாலே அது பொறுக்காது அப்படிங்கிறப்போ, அப்போ நீங்கள் இந்த ஹோமம் ரொம்ப பவித்திரமாக பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், ஐபிசி ஐயர் சர்வீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் இவர்களிடையே கேட்டிங்கன்னா, கீழே இருக்க இந்த கால் சென்டர் நம்பர் கேட்டிங்கன்னா, அவங்க தே வில் அரேஞ்ச் யூ ஃபார் த சூரியனாக இருக்கக்கூடிய ஹோமங்கள். அரசியலில் புகழேனின்னு உச்சத்துக்கு போவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெளிநாட்டில் இருக்கேனே சார், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் எங்கே சூரியனுக்கு ஹோமம் பண்ணுறது? அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆன்லைனில் நீங்கள் ஹோமம் பண்ணி கூகுள் மீட்டில் பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இதுதான் 1ஆம் நம்பருக்குரிய ரகசியம். இந்த ஹோமம் பண்ணுங்கள், உடனே புக் பண்ணுங்கள். இல்லை சார், நான் ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு கையோட இந்த ஹோமத்துக்கும் சேர்த்து பதிவு பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையில் இன்றே மாற்றம் என்பது ஏற்படும். அதே மாதிரி இங்கே டிவிலையோ அல்லது மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று போகும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிஎஸ்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணைந்து விடுவீர்கள். எங்களுடைய பதிவுகள் தினமும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எனையாளும் ஈசனே அண்ணாமலையே, யுகம் 4 காண்கிறேன் உன்னால் உனையே. எனையாளும் ஈசனே அண்ணாமலையே. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.